3 days வெட்டிங் நடந்தது. எங்க வெட்டிங் என்ன வெட்டிங் நினைக்கிறீங்க அது? எல்லா ஆர்டிஸ்டுமே இருந்தாங்க. இன்விடேஷன் வாஸ் சோல்ட் ஃபார் 10 rupees. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் see me is ஜெமினி கணேசன். அவர் உடனே போய் பார்க்கணும் யாரு. டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஐயோ நான் திணறி போயிடுவேன் அப்படியே. சமையல் தெரியாது, கேட்காதுங்க. அம்மா வீட்டுல ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பண்ற வீடுங்க அது. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு, அதுல பண்ணு, இதுல பண்ணு, இதெல்லாம் அந்த காலத்துல நடக்கவே நடக்காது. ரஜினிகாந்த் கூட வந்திருக்காரு, 2 வாட்டி வந்திருக்காரு அவரு. எனக்கு பேர் சொல்ல விரும்பல. நான் இப்போ நன்றியே இல்லாம அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பிரச்சனை வந்தது கூட அவருக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன்ல தான் வந்தது இல்லை. தினம் வந்துட்டு திருப்பி இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு தான் போவார் எப்பவுமே. வெரி ஸ்டைலிஷ் பர்சன். சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 1963 உங்களோட கல்யாணம் ஆச்சு இல்லையா? அது ஒரு திருவிழா மாதிரி நடந்ததான் கேள்விப்பட்டிருக்கோம். என்ன வெட்டிங் நினைக்கிறீங்க அது? ஏன்னா he was on the top now. அப்படி ஒரு இதுல இருந்தார் அவரு. நாங்க எல்லாம் ரொம்ப இன்னோசென்ட்னு சொல்றேன் நான். எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு அவரை பத்தி. அப்போ ஐ திங்க் 2 வெட்டிங்ஸ் தான் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சண்முகம், சிவாஜி சாரோட தம்பி வெட்டிங் ஒன்று, அப்புறம் எங்க வெட்டிங் ஒன்று. இந்த 2 தான். இந்த 3 days வெட்டிங் நடந்தது. எங்க வெட்டிங் வந்து 3 days. எங்கெங்க இருந்தோ ஒரு யாரோ என்னென்னமோ அமைச்சிருக்காங்க வெளியூர்ல இருந்தெல்லாம். அரசியல் பிரபலங்கள், சினிமா துறையில இருக்கிறவங்க, பல துறையில இருக்கிற எல்லாரும் வந்துருந்தாங்க. யாரெல்லாம் வந்தாங்க உங்களுக்கு ஞாபகத்துல? இப்ப நாகரெட்டி, ஏவிஎம் எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்புறம் ஜெமினி, இப்ப எல்லா ஆர்டிஸ்டுமே இருந்தாங்க. மனோரமா. இப்போ தெரியுது எனக்கு அவங்க யாருன்னு. அப்போ தெரியல எனக்கு யாருமே. ஈவன் இன்விடேஷன் வாஸ் சோல்ட் ஃபார் 10 rupees என்னமோ. வித்துட்டாங்க உள்ள வர்றதுக்காக. அது உள்ள இன்விடேஷன் வாங்கியிருக்காங்க பணம் கொடுத்துட்டு. படத்துக்கு வர மாதிரி டிக்கெட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா, அந்த பார்க்கறதுக்காக. ஆனால் இட் வாஸ் எ வெரி பிக் வெட்டிங். ஏன்னா எல்லாம் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டுட்டு, ஒரு இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ், ஒரு இடத்துல வந்துட்டு இந்த வெத்தலை, அது இது என்னென்னமோ, இன்னொரு இடத்துல ஐஸ்கிரீம்ஸ், அந்த மாதிரி. ராஜ் கபூர் பண்ணார் அவர் பொண்ணுக்கு கல்யாணம். அந்த மாதிரி பண்ணியிருந்தார். ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் அப்போ தேவரா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க இங்கே எல்லாரும். இந்த வேல்மணி எல்லார்கிட்ட இருந்து ஒவ்வொரு ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கார் கொடுத்துருக்காங்க. அது வந்து சித்ராலயான்னு சொல்லி போட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 எல்லா கார்ஸுக்குமே நம்பர்ஸ் போட்டுட்டு அந்த மாதிரி. அவன் வேலைக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு அவன் இவர் வந்துட்டு ராஜ் கபூர் வந்தார். மலா சின்ஹா, ராஜ் கபூர், குருதத், அப்புறம் வந்துட்டு ஒரு ராஜேந்திர குமார் எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் புக் பண்ணி, அவங்களுக்கு அவங்க கார்ஸ் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பெரிய வெட்டிங். இட் வாஸ் வெரி வெரி பிக். டிராஃபிக்கே ஜாம் ஆயிடுச்சுன்றீங்களா? நாளைக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா? எனக்கு இந்த திருப்பத்தில் என் பிரின்சிபல் அந்த அம்மா அவன் ஷி கேம் ஃபார் த வெட்டிங். ஷி குண்ட் எண்ட் அப். அவங்க உள்ளே வரவே முடியல, போயிட்டாங்க. திரும்பி போயிட்டு அப்புறம் திருப்பி எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வர முடியல. நான் அது வரைக்கும் வந்துட்டு திரும்பி போயிருக்காங்க. அந்த மாதிரி இட் வாஸ் a very big wedding. கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது வந்து நீங்க சாரோட இருக்கும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து வீட்டுக்கு வருவாங்க ரெகுலரா. கிச்சன் ரொம்ப பிஸியா இருக்கும் எப்பவுமே. ஐயோ, நான் அதனால செகண்ட் இயர்லவே நான் ட்ராப் ஆயிட்டேன். ஆமா, படிக்கல. அதுக்கப்புறம் முடியல என்னால. வீட்டுக்கு நிறைய பிரபலங்கள் வருவாங்க இந்த ஷூட்டிங் டைம்லலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஷூட்டிங் டைம்ல மோஸ்ட் ஆஃப் இட் வாஸ் ஹிந்தி ஆர்டிஸ்ட். எல்லாம் ஹிந்தி ஆர்டிஸ்ட். இங்க இருக்கிறவங்க வந்திருக்காங்க. ரஜினிகாந்த் கூட வந்திருக்காரு, 2 வாட்டி வந்திருக்காரு அவரு. சம்டைம்ஸ் ஏதாவது பிக்சரு ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அந்த அவங்கள எல்லாம் கூப்பிட்டுட்டு டின்னர் கொடுப்போம். நைட்டில் டின்னருக்கு வருவாங்க. அந்த மாதிரி அது ரஜினி வந்திருக்காரு ஒரு வாட்டி. ஒரு ஜெய்சங்கர் அவர் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்க. துடிக்கும் கரங்கள்.
அது அது முடிச்ச உடனே எல்லாரும் அதில் ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பாட்டுக்கு வருவாங்க. திலீப் குமார் வந்தார், ராஜ் கபூர், ஹிந்தியில அமிதாப் நிறைய பேர் பச்சன், வந்திருக்கு. ஓகே. அமிதாப் பச்சன் எல்லாம் இங்க இருந்து அவங்கள வச்சு படம் இயக்குன அத்தனை ஹீரோஸ்மே வந்திருக்காங்க இந்த மாதிரி இல்லையா? ரெகுலரா. ஆமாம், எல்லாரும் வீட்டுக்கு உடனே வீட்டுக்கு கூப்பிடுவாரு. ஆனா ஐயோ நான் திணறி போயிடுவேன். அப்படியே என்னாச்சுன்னா, ஒரு வாட்டி இந்த வார் ஃபண்டுக்கு கலெக்ட் பண்றதுக்காக எல்லாரும் போயிருந்தாங்க. அங்கங்கே ட்ராமாஸ் இது போட்டுட்டு பணம் கலெக்ட் பண்ணி அந்த இது கொடுக்கறதுக்காக. அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்க வீட்டில் ஒரு நைட் டின்னர் வச்சாருங்க. எல்லாரும் போனவங்க அத்தனை பேரையும் கூப்பிட்டுட்டு, ஈவன் ஜெயலலிதா வாஸ் ஆல்சோ தேர் நினைக்கிறேன். எல்லாரும் ஆல் த ஆர்டிஸ்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி போயிருந்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டுட்டு டின்னர் வச்சிருக்காங்க. டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, நாளைக்கு நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஐயோ ஆடு எத்தனை பேரு நான் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அத்தனை பேருக்கு அரேஞ்ச் பண்ணணும், சும்மா சொல்லி விட்டுட்டு வந்துட்டாரு. ஆடி போயிட்டு அப்படியே. அது இந்த காலத்துல மேல நம்ம போய் இந்த ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணு, அதுல பண்ணு, இதுல பண்ணு, இதெல்லாம் அந்த காலத்துல நடக்கவே நடக்காது. எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் வீட்டுல பண்ணாதான் உண்டு. எப்படியோ சமாளிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் நல்லா இருந்தது அப்போ. ஏன்னா சுசீலம்மா பாட்டு பாடுறாங்க, அவங்க எல்லாருமே, சாவித்ரி, ஜெயமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. வீட்டுக்கு நிறைய போனவங்க எல்லாரும் வந்தாங்க. நல்லா இருந்தது அந்த அந்த காலத்துல. உங்களுடைய சமையல் நீங்க ஐ மீன் சொன்னீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு அதனால தோணுது. சமையல் தெரியாது, கேட்காதுங்க. ஏன்னா அம்மா வீட்டுல ஒரு நாளைக்கு 100 பேருக்கு பண்ற வீடுங்க அது சமையல். ஸோ அங்கேயும் எங்களை விடமாட்டாங்க உள்ள. அங்கேயும் கத்துக்கல, இங்க வந்துட்டு இங்கேயும் கத்துக்கல. ஏன்னா இங்கேயும் 2 சமையல்காரங்க ஆட்கள் இருந்தாங்க எப்பவுமே. ஆமா, எப்பவுமே இருந்தாங்க. நீங்க வேணா அதுக்கு எஃபோர்ட் எடுத்துருக்கீங்களா? எப்பயாவது ஏதாவது ட்ரை பண்ணி இவருக்கு ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு தரணும் அப்படி? இல்ல நான் பண்ணுவேன். ஆனா வந்து பேக்கிங் அதெல்லாம் பண்ணுவேன். நல்லா கேக்ஸ் அது இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம். என் பசங்க பர்த்டேஸ்க்கு எல்லாம் நான் தான் கேக்ஸ் பண்ணுவேன். இந்த கேக்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இந்த சாம்பார் ரசம் பிசினஸ் சார் கேட்டிருக்காரு அப்பயாவது நீங்க சமைச்சு கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது? ஆந்திரா ஸ்டைல்ல, நெல்லூர் ஸ்டைல் எனக்கு ஏதாவது கேட்டால் சமையல்காரங்க இருந்தாங்க இல்லையா, சொன்ன உடனே பண்ணுவாங்க எல்லாரும். உங்ககிட்ட ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறமா தன்னோட பர்சனல் சைடும் சரி சினிமா சைடும் சரி ஷேர் பண்ணுவாரா வீட்டுக்கு வந்தா? காலையில போனா நைட்டு தான் வருவாங்க. என்ன மத்தியானத்துல யூஸ்வலா முடிஞ்சா வீட்டுக்கு வருவார். லஞ்சுக்கு வருவாரு. லஞ்சுக்கு எப்பவுமே இங்கே நடந்ததுன்னா வருவார். அவுட்டோர் ஷூட்டிங் அஃப்கோர்ஸ் சென்னைனா கண்டிப்பா வருவார். சென்னையில கண்டிப்பா வருவாரு. வரும்போது ஒருத்தரா வரமாட்டார், ஒரு 2-3 பேர் அதுதான் கேட்டேன் வருவாரு. ஷூட்டிங்ல இருந்து கூட்டு வந்து எல்லாரும் வருவாங்க. ஜெமினி, மோகன், இந்த மாதிரி யாராவது லேட்டர் பீரியட்ல சொல்றீங்க? ஓகே ஓகே. எல்லாரும் வருவாங்க. அவர் கூட யாராவது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க எப்பவுமே சாப்பாட்டுக்கு. மத்தியானத்துல வந்தாருன்னு சம்டைம்ஸ் இஃப் யூ வாண்ட்ஸ் டேக் ரெஸ்ட் ஏதாவது எடுத்துக்கணும்னு தனியா வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போயிடுவாரு. மாதிரி திருப்பி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு திருப்பி மத்தியானம் வந்துட்டு திருப்பி இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு தான் போவார் எப்பவுமே. அந்த நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் சொல்லும்போது அவருடைய படங்கள் இருக்கிற ஹீரோஸ் மாதிரியே அவருடைய காஸ்டியூம்ஸ் அவர் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு டைரக்டர் அவர் பார்க்கவே. படங்கள் மாதிரி ஆளே பர்சனாலிட்டி அப்படிதான் இருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து போறோம். அதுல ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு கேரும் கிடையாது. பட் இருக்க கொஞ்சம் கொஞ்சம் இது தப்பா வந்துருச்சுன்னா உடனே நடப்பாரு. வெளியே போய் நடக்க முடியாது. மேலே அந்த வீடு பெரிய வீடு, அது கூட அதில் இந்த வறண்டாலவே நடந்துகிட்டே இருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்குவார், தவிர வேற பெருசா ஒன்றும் இல்லை எப்பவுமே. அது பட் ஒயிட் அண்ட் ஒயிட் அந்த கண்ணாடி அதுக்கான அந்த ட்ரேட்மார்க் எப்பவுமே இருக்கு ஸ்ரீதர் சார்னா. அது அது முதல்ல இருந்தே அப்படிதான் இருந்திருக்காரு. ஒயிட் அண்ட் ஒயிட் தான். அவர் கலர் போட்டு நான் பார்த்ததே கிடையாது. நீங்க சொன்னது இல்லையா? வேற ஆப்ஷன்ஸ் கொடுக்க சொல்ல மாட்டீங்களா? நீங்க இந்த மாதிரி போடுங்க, இந்த மாதிரி போடுங்க நம்ம கேட்பாங்களா? அதெல்லாம் நடக்காது. இல்ல தேவையே இல்லை. பட் ஹி வாஸ் லுக்கிங் நைஸ். இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல நல்ல டிக்னிஃபைடா நல்லா இருக்காரு. அவர் பெல்ட், அவர் சாஸ்கின் பேண்ட் நடக்கிறது, ஹி வாஸ் வெரி ஸ்டைலிஷ் பர்சன். இல்லைன்னு சொல்ல, அவர் சிகரெட் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்டைலிஷா தான் இருக்கும். அதான்
ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், வெண்ணிலாடி மூர்த்தி சார் ஆகட்டும், ம். வெண்ணிலாடி நிர்மலா அவர்கள், ரவிச்சந்திரன் சார், காஞ்சனா அம்மா, ராஜேஸ்வரி, இவ்வளோ பேர் இன்ட்ரடியூஸ் நிறைய பண்ணியிருக்காரு. பேர். நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. ஈவன் லாஸ்ட்ல சொன்ன விக்ரம் சார் வரைக்குமே கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அவர் தான் பண்ணது. அந்த கட்ஸ் எப்படி அவருக்கு இருந்தது? என்னைக்கா நீங்க கேட்டிருக்கீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறமா என்னங்க தொடர்ந்து, ஏன்னா பெரிய நடிகர்கள் வச்சும் படம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஜெமினி சார் எல்லாரும் வச்சும் படம் பண்ணியிருக்காரு அவரு. ஆனா நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி அவங்க எல்லாருமே கோல வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியில அவங்க. ஆமா. என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? நிறைய நியூ கமர்ஸ், நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க படங்கள்ல. ஏன் பண்றீங்கன்னு கேட்டதே கிடையாது எப்பவுமே. அதுவும் ஒரு ரிஸ்க் தான். சும்மா இல்ல. எவ்வளோ பெரிய ரிஸ்க் அதுவும் அது. சொந்த தயாரிப்புலயே பண்றாரு வேற. சொந்த தயாரிப்புல அவங்கள வச்சு பண்ணனா இப்போ காஞ்சனாவை போட்டா காஞ்சனாவை பப்ளிக் பிடிச்சாதானே அந்த படம் ஓடும், இல்லைன்னா ஓடாது. ஸோ நீங்க அவ்வளோ செலவு பண்ணி அவங்கள வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு இது சில பேர்கிட்ட என்னன்னா அவங்க சொல்லலை, அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொல்லலை. ஏன்னா அவர் பண்ண படம் ஒரு நல்லா ஓடிடுச்சுன்னா அந்த படத்தை டைரக்டர் சொன்னாரே தவிர, எனக்கு பேர் சொல்ல விரும்பலை, நான் இப்போ சொல்கிறேன், அது பண்ணக்கூடாது. See, that's what I don't like, you know. ஒரு நன்றியே இல்லாமல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ரகரகமாக இருக்காங்க மனுஷங்க, என்ன பண்ணுறது? ஆனா ஸ்ரீதர் சார் வந்து லேட்டர் பீரியட்ல அவருடைய ரிட்டையர்மெண்ட் டைம்ல சொல்றேன் நான். அந்த டைம்ல வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க எல்லாம் நல்ல நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரா? பரவாயில்லப்பா, சந்தோஷமா இருக்குப்பா, பரவாயில்ல இவங்க. ஆமா, கண்டிப்பா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதெல்லாம் நிறைய பிக்சர்ஸ் என்ன ஒரு வாட்டி பண்ண அப்புறம் அடுத்து கூப்பிடுறது இல்லை இவரு. ஆமா, ரிப்பீட் அதிகமா பண்ண மாட்டாரு, பண்றதே இல்லை அதிகமா எப்பவுமே. காஞ்சனா இந்த மாதிரி ஏதோ ஒரு 2-3 பேர் தவிர எல்லாரும் ரிப்பீட் பண்ணது கிடையாது. இப்போ ஜெயலலிதா யாரையுமே பண்ணல அவர். புதுசா ஏதாவது பண்ணணும் எப்பவுமேன்னு சொல்லிட்டு ஒரு இது அவருக்கு. அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட்ல வந்து பாலச்சந்தர் சார், பாரதிராஜா சாருக்குலாம் வந்து முன்னோடி ஸ்ரீதர் சார் அவங்களே சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள்ல. ஏன்னா நாங்க வந்து 60s 70s நாங்க பண்ணது 50s இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நிறைய. நானே அவர் ஷூட்டிங் பார்ப்பேன்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சார் அவர் இறந்த வந்து பேசிட்டு இருந்தாரு, அவர் சொல்லிட்டு இருந்தாரு, நான் அவர் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு நிறைய. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயமா, தயாரிச்சு இயக்குனது. முதல் படத்துல இருந்தே வந்து தன்னோட படங்களை தானே தயாரிச்சு இயக்குனர் அவர், கல்யாண பரிசுல இருந்தே. அது ரொம்ப துணிச்சலான ஒரு முடிவு. அது அவ்வளவு ஈஸியா இப்பயே பல இயக்குனர்களுக்கு அந்த ஒரு பயம் உண்டு, ஐயோ நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி. அது வந்து 67 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருக்காரு அவர் வந்து. அது கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? தொடர்ந்து மேக்ஸிமம் அவர் பண்ண படங்கள் சொந்த ப்ரொடக்ஷன் தான். ஸோ அது கேட்டிருக்கீங்களா என்னைக்காவது? ஏன்னா நீங்க கல்யாணம் வந்ததுக்கு அப்புறமாவும் ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு அவரு. ஓன் ப்ரொடக்ஷன்லேயே படங்கள் இயக்குறாரு. அதை பத்தி நீங்க என்னைக்கா கேட்டிருக்கீங்களா நீங்க? ஏன்னா அதுல ரிஸ்க் இருக்கு நிச்சயமா, சொந்த படம் தயாரிக்கும் போது. கான்ஃபிடன்ஸ் இருந்தது அவர்கிட்ட, துணிச்சல் இருந்தது, அதனால பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். ஒரு பிக்சர் ஃபிளாப் ஆச்சுன்னா இஃப் தே லூஸ் இன் லேக்ஸ். வந்தா லேக்ஸ்ல வரும், போனாலும் லேக்ஸோ இப்போ குரோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும் அது இல்லையா? ஸோ வேறு எந்த பிஸ்னஸ் பண்ணி இது சரி பண்ண முடியாது, திருப்பி சினிமா எடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நினச்சி பண்ணிட்டாரு என்னமோ தெரியல எனக்கு. பட் ஈ ஹேட் தட், அந்த கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே இருக்கும். ஒரு ஃப்ளாப் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் வி கேன் கிவ் ஒரு சக்ஸஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் அவருக்கு. கஷ்டப்பட்டு இருக்காரு ஒரு இப்போ ஏதோ 2-3 படம் ரொம்ப. ஆனால் see they are not, we can't say they are bad films. அது எல்வி பிரசாத் எப்பவுமே சொல்லியிருக்காரு, he can never make bad films, but he can make. and ஃப்ளாப்னா ஒரு பணம் கலெக்ட் பண்ணாது, ஃபினான்ஷியல் வர்த்தக ரீதியா அந்த படம் வந்து லாபம் வியாபாரம் பண்ண முடியாது, அவ்வளோதானே தவிர he never made any flop pictures. அந்த மாதிரி ஸ்ரீதர்சன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வந்து ஜெமினி கணேசன் சார். ஏன்னா அவங்க கல்யாண பரிசு, தேன் நிலவன், அவங்க 2 பேரும் சேர்ந்த பண்ண படங்கள் நிறைய படங்கள். அண்ட் ஜெமினி சாரோட கெரியருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபரா இருந்திருக்காரு அவரோட கெரியர்ல. நல்ல கேரக்டர்ஸ் இது பண்ணியிருக்காரு. ஒரு கல்யாண பரிசு, தேன் நிலவு, அவளுக்கு என்ற ஒரு தேனலு, அவளுக்கு என்ற ஒரு மனம், இதெல்லாம் தான் பண்ணியிருக்காரு அவரோட. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீங்க என்ன பார்த்தது, நேர்ல பார்த்து சொல்லியிருக்கீங்க, வீட்டுக்கே வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ஆமா வருவாங்க, எப்பாவது வருவாங்க போவாங்க, யார் பாட்டிக்கு அவங்க பிஸி. பட் இருந்தாலும் அவரு, ஆனா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பர்சன் டு கம் அண்ட் see me is ஜெமினி கணேசன். அவர் உடனே போய் பார்க்கணும் யாரு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி. அப்புறம் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வர்றாங்க சொல்லிட்டு அவர் வந்து என்னை பார்த்துட்டு போனார்.
ஃபர்ஸ்ட் பர்சன் டு see me இண்டஸ்ட்ரியில் நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் மேரேஜ் சொல்றீங்க, நீங்க ஃபிக்ஸ் ஆன உடனே வந்து அந்த ஃபிக்ஸ் நீங்க ஆன ரெண்ட் உடனே வீட்ல இருந்தேன்னு ரெண்ட் வீட்டில் இருந்தேன் இல்லையா, அப்போ அங்கே வந்து பார்த்துட்டு போனார் அவர். சுமைதாங்கிய பத்தி நம்ம பேசாம, ஏன்னா வாலி சார் சொல்லியிருக்காரு அந்த படத்துல எனக்கு மயக்கமா கலக்கமா பாட்டு என் லைஃபையே மாத்திருச்சு, கண்டிப்பாக எனக்காக எழுதின மாதிரி இருந்தது கண்ணதாசன் சார், நீ போவாது இங்கே இரு அப்படின்னு சொன்ன மாதிரின்னு. பல பேருக்கு அது பெரிய, இன்னைக்கு வரைக்குமே இந்த காலகட்டத்தில் கூட நிறைய பேருக்கு அது ஒரு பார்த்துருக்கேன். மிகப்பெரிய ஒரு மாரல் சப்போர்ட். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் சுமை தாங்கில இல் பிகம் ஏ ஃபாதர், பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி. என்ன மாதிரி சாங்ஸ் இல்லை அந்த படத்துல. இந்த காலகட்டத்தில் ஏஎம் ராஜா சார் வந்து முதல் படத்துலயே இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் வந்து பாடல்கள் எல்லாமே பெரிய ஹிட் அவங்க காம்பினேஷன்ல. அந்த அந்த கூட்டணி பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நமக்கு தேனிலோ கல்யாண பரிசுனாலே அந்த பாடல்கள் முதல்ல மைண்ட்ல வரும் நமக்கு. இப்ப காலம் வரைக்குமே அது ரீமிக்ஸ்லாம் இப்போ வரைக்குமே கூட இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்குமே அந்த படத்துல இருக்கிற பாட்டு தெரியும் எல்லாருக்குமே. கண்டிப்பா எனக்கு அதை பத்தி சுத்தமா தெரியாது. அதுக்கப்புறம் எதையும் பண்ணலையா அவரு, ஏதோ அதுக்கப்புறம் கூட்டணி மாதிரி எல்லாம் எம்எஸ்வி சாரு அவங்க எல்லாரும். அதான் சொன்னேன், எங்க வீட்டுல தான் நடக்கும் எல்லா மியூசிக் கம்போசிங்கே எங்க வீட்டுல தான் எப்பவுமே. எனக்கு நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்குவேன் அது. அந்த திசை இட்ஸ் எ கோல்டன் ஏரா ஆஃப் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, பிட்வீன் 60s until 18 அந்த 70s எல்லாம். நான் அந்த டைம்ல நான் இருந்திருக்கேன்னு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கு. ஏன்னா எல்லாரும் இப்போ வந்திருக்காங்க, வீட்டில் தான் நடக்கும். எங்கள் கீழே ஒரு ரூம் இருக்கு ஹாலில், அங்கே தான் எம்எஸ்வி வருவார், கண்ணதாசன், அப்புறம் அங்கே வந்து பாட்டு போடுவார், எழுதுறது எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கங்க. ஆனால் அப்போ இல்லை, ஏதோ ஒரு வேலை பார்த்த மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியாக பேசுறது. எப்போ முடிச்சுட்டாங்க இவங்கன்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுவோம். அந்த அளவுக்கு ரொம்ப இதை பேசுறதுலேருந்து ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஈவன் ராஜா, இளையராஜா கூட எங்கள் வீட்டில் தான் வந்து போட்டிருக்காரு. கம்போசிங் நடக்கும், கம்போசிங் அங்கே தான் நடக்கும், அங்கே தான் வந்து போட்டிருக்காரு. அவரோடையுமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம் ஆமாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இமீடியட்டா அவர் பண்ண படம் காதலிக்க நேரமில்லை. ஆமாம். நீங்க அகைன் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்து முக்கோண காதலுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரும், அந்த படத்தை ஸ்ரீதர் தவிர வேறு யாராலும் எடுக்கவே முடியாது அப்படின்றத அது எல்லாருமே ஒத்துப்பாங்க. காதலுக்கு நேரமில்லை மாதிரி ஒரு படத்தை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இப்போ போட்டாலுமே இப்போ ரீவாட்ச் டிவில எல்லாம் போடும்போது அப்படியே எல்லாம் உட்காந்துறாங்க அந்த படத்தை பார்க்கறதுக்கு. அப்படி அழகான பாடல்கள், அவ்வளோ அழகான ஒரு ஸ்க்ரீன் பிளே, சூப்பரான ஒரு ஆக்டிங் எல்லா சைட்ல இருந்துமேனு. ஸோ அந்த கம்போசிங் இங்கே இருந்திருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா வீட்டில் நடக்கும்போது காதலுக்கு நேரமில்லை? வீட்டில் பண்ணல, அந்த கல்யாணம் ஆன புதுசு இல்லையா அது, அப்போ யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம், கொஞ்சம் அப்போ கிடையாது வீட்டில். அதுக்கு அப்புறமா எல்லாம் வீட்டிலவே நடந்துட்டு இருந்தது. ஊட்டி வரி வருவதுக்கு அப்புறம் பண்ண படங்கள் அதெல்லாம் இங்கே தான் நிறைய பிக்சர்ஸ் சாங்ஸ் எல்லாம் இங்கே தான் போட்டிருக்காங்க. ஈவன் வாலி வந்து எழுதியிருக்காருங்க எங்கள் வீட்டுக்கு, வீட்டில் தான் எல்லாமே நடக்கும். அந்த படம் காதலுக்கு நேரமில்லை வந்து ஒரு ஹிலேரியஸான ஒரு படம், அவ்வளோ ஹியூமர் அந்த படத்துல இருக்கும், காமெடிகள் காட்சிகள் இருக்கும். அப்போ ஒரு கருத்து என்னன்னா, ஸ்ரீதர் சார் வந்து சீரியஸான படங்கள், எமோஷனலான படங்கள் எடுத்துட்டு இருந்தாங்க, அவங்க அந்த ட்ராக்கை மாத்தி எடுத்த படம்னு சொல்லுவாங்க. ஆனா தேனிலவு கல்யாண பரிசுலயே வந்து அதெல்லாமே காமெடி இருக்கு இல்லையா. அதே மாதிரி ஹி இஸ் வெரி ஹியூமரஸ்ங்க, சும்மா சீரியஸா இருப்பாரு தவிர சம்டைம்ஸ் ஹி இஸ் வெரி வெரி ஹியூமரஸ். சிரிச்சு சிரிச்சு ஆகணும் அந்த அளவுக்கு ரொம்ப இஸ் வெரி ஹியூமரஸ். காதலுக்கு நேரமில்லையில கொஞ்சம் கோப்பு கூட இருந்தார். கோப்பு கூட இருந்துட்டு 2 பேரும் சேர்ந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காரு. நான் வீட்டிலவே பார்த்துருக்கேங்க, ஒரு டைலாக்ஸ் எழுதுறப்போ சம்டைம்ஸ் ஹி ஸ்டார்ட் கிரைங், அப்படி அழுதுகிட்டே இருப்பார் ஏதாவது எழுதுறப்போ. ஆனால் அதுக்காக 24 மணி நேரம் கிடையாது, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு எழுதுவாருங்க. சம்டைம்ஸ் செட்ஸுக்கு போய் கூட டைலாக்ஸ் எழுதுவார், செட்டில் போய் எழுதுறது உண்டு. எங்கள் வீட்டில் கூட எழுதுவார். ஆனால் அது வந்து சம்டைம்ஸ் ஐ சீ ஹிம், அதை எழுதுகிறப்போ கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது காமெடி என்ன, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன் நான். அது அந்த டைமில் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவர் முதல்ல ரசிகரா இருக்கிறாரு, எழுதும் போதே அவரோட எழுத்துக்கு வந்து ஓகே இது அவர் ஃபீல் பண்ணாதான் அது மக்களுக்கு கன்வே ஆகுது. கண்டிப்பா அந்த அளவுக்கு ரொம்ப டூ மச்சா பண்ணிக்கிட்டாரு. என்ன மற்றவங்க பண்ணா தனக்கு பிடிக்காது அது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு. அதனால ஆஃபீஸ் பார்த்துக்கிறது, ஃபைனான்ஸு, ஆஃபீஸில் ஆளுங்க இருந்தால் கூட, பட் அவங்க இவர் சொன்னாதான் நடக்கும் எல்லாம் இங்கே இல்லையா.
அதையும் டயலாக்ஸ் எழுதணும், ஸ்க்ரீன் பிளே எழுதணும், டைரக்ஷன் பண்ணணும். எவ்வளவுதான் பண்ணுவாங்க மனுஷங்க. ஸோ அதாவது வந்து ஐயோஸ் வேலைகளை பிரிச்சு கொடுத்தா கூட அதுல வந்து ஒரு வாட்டி இவர் போய் செக் பண்ணி பார்ப்பேன் நம்ம செக் பண்ணிக்குவாரு அவரு. அது திருப்தி இருக்காது நம்ம பார்க்காம சரி வராது அதேதான். இந்த இந்த இது இருக்கு எல்லாமே. அதனால தான் அவருக்கு ஐ ஆல்வேஸ் ஃபீல் அந்த இது பிரச்சனை வந்தது கூட அவருக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன்ல தான் வந்தது, இல்லைன்னா வேற. டூ ஆக்கிபைட் நினைக்கிறேன், ரொம்ப தன்னை வந்து எல்லாத்துலயுமே இன்வால்வ் பண்ணிக்கிட்டேன். ஆமா, ரொம்ப. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.